ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பத்தின அப்டேட்டை தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க. டிக்கெட்ஸ் வந்து எப்போ ஓபன் ஆகும், வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு, எத்தனை நாள் வந்து சொர்க்கவாசல் திறந்திருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி அஃபிஷியலா டிடிடி ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல டிடிடில இருந்து வர்ற எல்லா அப்டேட்ஸுமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஸோ இதுல வந்து நேத்து தான் இந்த அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நேத்து நடந்த பிரஸ் மீட்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டிடிடில இருக்கக்கூடிய உள்ளூர் கோவில்கள்ல வைகுண்ட ஏகாதசிக்கான ஏற்பாடுகளை ஜேஇஓ வந்து நேத்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டிடிடியோட ஜேஇஓ ஸ்ரீ வீரபிரமன் புதன்கிழமை 2023ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதிக்கான டிடிடியோட உள்ளூர் கோவில்கள்ல வைகுண்ட ஏகாதசிக்கான ஏற்பாடுகளை பல்வேறு டிடிடி துறைகளோட ஆய்வு செஞ்சதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வைகுண்ட துவார தரிசனம் பெறுவதற்கு வசதியா திருமலை கோவிலை போலவே ஆகம பண்டிதர்களோட அறிவுறுத்திய நேரப்படி 10 நாட்களுக்கு அனைத்து டிடிடியோட உள்ளூர் கோவில்களையும் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி தரிசனம் வழங்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா திருமலையிலயும் உங்களுக்கு 10 நாளைக்கு வைகுண்ட துவாரம் வந்து இருக்குன்றதை இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் வண்ண மலர்கள் மற்றும் மின் அலங்காரங்கள், வரிசைகள், சுகாதாரம், குடிநீர், அன்னப்பிரசாதம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்தும் பூஜைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தி இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர்கள் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பக்தர்களுக்கு உதவி மையங்கள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கவும் வேண்டும். ஸ்ரீவாரி சேவகர்களை நியமித்து மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் மும்பையில் உள்ள உள்ளூர் ஆலோசனை குழுக்களுடன் அனைத்து கோயில்களையும் தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறும் டிடிடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கதா அவர் செய்தியாளர் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அனைத்து கோவில்களும் தர்ம திட்டங்களின் கீழ் கலாச்சாரம் மற்றும் மத நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்றதையும் தான் இந்த டிடிடி அப்டேட்ல வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் நேத்தே வந்திருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்குதான் வந்து அப்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த முறை திருமலையிலேயே உங்களுக்கு 10 நாளைக்கான துவார தரிசனம் இருக்கும் அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ துவார தரிசனம் வந்து திருமலையில மட்டும் இல்லாம மற்ற டிடிடியோட எல்லா கோவில்களையும் இந்த 10 நாள் வைகுண்ட துவார தரிசனம் வந்து இருக்கும் அப்படின்றது தான் அஃபிஷியலா அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கார்த்திகை தீப திருவிழா பத்தியும் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நவம்பர் 18ஆம் தேதி திருப்பதியில கார்த்திகை தீப திருவிழாவை நடத்துவதற்கான விரிவான ஏற்பாடுகள் குறித்தும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வு கூட்டத்துல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீபோற்சவத்தின் முக்கியத்துவத்தையும் மனித குலத்தின் நல்வாழ்வுக்கான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீவார்வி மகாலட்சுமி பிரார்த்தனை செய்வதையும் நோக்கமாக கொண்டது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடைபெறும் இந்த விழாவிற்கு 1800 பேர் அமரும் வகையில இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும், இந்த தீபோற்சவத்துல பங்கேற்கும் அனைத்து பெண் பக்தர்களுக்கும் துளசி மரக்கன்றுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஇஓ வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விழாவில் அஷ்டலட்சுமி வைபவம், லக்ஷ்மி நிரஞ்சனம் மற்றும் இன்னும் பல விசேஷமான விழாக்கள் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஒரு டிஸ்கஷனும் வந்து போனதா வந்து இந்த ப்ரெஸ் அப்டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 18 நாளைக்கு வந்து நடக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ அடுத்தது இப்போதான் வந்து லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான வைகுண்ட துவாரம் பத்தின அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்ததான் வந்து ஜனவரியில எப்போ வந்து டிக்கெட்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்ற அப்டேட் எல்லாமே நம்ம 1 by 1 எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ஜனவரியில 10 நாள் இந்த வைகுண்ட துவார தரிசனம் இருக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க டிடிடி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மறக்காம கேளுங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.